நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் விட்டு சொல்கிறீங்க, ஆனால் தேவன் ஏன் பதிலளிக்க மாட்டுறாரு? எங்கே தவறு நடக்குது? இவங்க கேட்டால் பதில் கிடைக்குதே, நம்ம கேட்டால் சைலண்டா? இந்த வீடியோ உங்கள் ஜெப வாழ்க்கையை புரட்டி மாற்றிடும். ஏன் உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை? வாட்ச் டில் த எண்ட். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பாவம் மறக்கிறீர்களா? நம்ம வாழ்க்கையில் மறைத்து வைத்த பாவம் இருக்கும்போது தேவன் அதை கண்டுகொள்றது தான் முதலில் நடக்கும். வேத வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 66:18 இப்படி: என் இருதயத்தில் பாவத்தை நினைத்திருந்தேன் என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒருவர் ஜெபம் செய்கிறார், ஆனால் மனசில் தெரிஞ்ச பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அதை எப்படிங்க ஆசீர்வதிப்பார்? அவர் ஜெபத்தை எப்படிங்க அவர் கேட்பார்? 2வது பாயிண்ட், மன்னிக்காமை ஒரு பெரிய தடையாகும். வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:15 இப்படி சொல்லுது: நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு சகோதரி ஒருத்தங்க மேலே வீண் வழக்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதை மன்னிக்கவே முடியாது, அவள் என் மேலே ரொம்ப வீண் வழக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேர்ஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எப்படிங்க அப்படிப்பட்டவங்க ஜெபத்தை கேட்பாரு? ஒருத்தங்களை மன்னிக்காம வாழ்ந்தா, ஒருத்தங்களை ஃபர்கிவ்னஸே பண்ணலை, ஒருத்தங்களை கேர்ஸ் பண்ணுறீங்க, ஒருத்தவங்க மேலே ஒரு நஞ்சு வச்சுருந்தா எப்படிங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க ஜெபத்தையும் கேட்பாரு? 3வது பாயிண்ட், சுயநலத்துக்கான ஜெபங்கள். வேதத்தில் யாக்கோபு 4:3 இப்படி சொல்லுது: நீங்கள் வேண்டுகிறீர்கள் ஆனால் பெறுவதில்லை, ஏனெனில் நீங்கள் உங்கள் இச்சைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே கேட்கிறீர்கள். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. பாஸ்டர், எனக்கு பெட்டர் ஜாப் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் பெரிய கார் வாங்கணும், பெரிய பங்களா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்காக அவங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ அவங்க அதற்காக ஜெபிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வீடுக்காகவும் அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் மாத்திரமே அப்படிப்பட்டவங்க ஜெபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் எப்படிங்க கேட்பாரு? 4வது பாயிண்ட், சபையில் கலந்து கொள்ளாமை. எபிரேயர் 10:25 இப்படி சொல்லுது: நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு. ஒருவருக்கு ஒருவர் நம்ம புத்தி சொண்டு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு சகோதரர் ஜூமில் மட்டும் வர்ஷிப் பண்ணுறாரு, ஆனால் கிறிஸ்தவ சமூகத்தில் ஜீவனை தரும் இணைப்பு இருக்குது. சர்ச்சில் கலந்து கொள்ளாதது ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்க்கு ஒரு வழிவகைக்காது. 5வது பாயிண்ட், தேவன் காத்திருக்க சொல்கிறாரா? வேத வசனம் இப்படி சொல்லுது. ஏசாயா 40:31 கர்த்தரை நோக்கி காத்திருப்பவர்கள் புதிய பலம் அடைவார்கள் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. ஜோசப் ஜெயிலில் இருந்தால் கூட தேவன் அவர் மேலே ஒரு பிளான் வச்சுருந்தார். ஆனால் அந்த பிளானை அவர் பொறுமையாக தாங்க நிறைவேற்றினார். அதற்காக ஜோசப் ரொம்ப நீண்ட காலம் காத்திருந்தாருங்க. சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் நாட் நோ, இட்ஸ் a வெயிட். டிலே இஸ் நாட் a denial. எப்போவுமே கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறாருன்னா அதுவே ஒரு பதில் தாங்க. உங்கள் ஜெபம் பதில் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தேவன் இல்லைங்க, அது நம்ம உள்ளத்தில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விளைவுகள் தான். இன்று ஒரு முடிவு எடுங்க. மனம் திரும்பலாம், பாவத்துக்கு வேலை நிறுத்தம் சொல்லலாம், மன்னிக்காதவர்களை மனம் மாறி நம்ம பிளஸ் பண்ணலாம், சபைக்கு வாரந்தோறும் தினந்தோறும் நம்ம போகலாம். காத்திருக்கிற நம்பிக்கையோட ஜெபம் செய்யுங்க. கமெண்ட்ல எழுதுங்க, இன்று என் ஜெப வாழ்க்கையில் புதிய தொடக்கம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக எப்போவுமே ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். ஆமென்.